வணக்கம், வெல்கம் பேக் டு டிபிசி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான இயரிங்ஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பீட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்மளோட சேனல்ல இதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் இயரிங்ஸ் வந்து பண்ணிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கூட அட்டாச் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ரொம்ப பெரிய இயரிங்ஸா எடுக்கல, இந்த ரிங் வந்து குட்டி ரிங்கா தான் எடுத்திருக்கேன். பீட்ஸுமே குட்டி குட்டி பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸை வந்து ஒன்னா இதுல கோத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பெண்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரிங்குக்குள்ள மாட்டுறது, அதை மட்டும் இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி லைட்டா நீட்டி விட்டுக்கோங்க. எல்லா பீட்ஸும் உள்ள போற மாதிரி இந்த மாதிரி பீட்ஸை வந்து வரிசையா கோத்துட்டு கடைசியா நம்ம பெண்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான இயரிங்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். நீங்க இதே மாதிரி இந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணி குட்டி குட்டியா இந்த சுகர் பீட்ஸ் மாதிரி அதுலயே நிறைய வந்து வேற வேற கலர்ஸ் வரும் பாத்தீங்களா, நம்ம இயரிங்ஸ் பண்றதுக்கே, அதெல்லாம் கூட நீங்க வந்து இதுல ஆட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் இன்னைக்கு ஒரே சைஸ் பீட்ஸை வந்து இதுல கோத்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன். இதுலயே வந்து நீங்க சென்டர்ல மட்டும் ஒரு 3 பெரிய பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன பீட்ஸ் போட்டீங்கன்னா அதுவும் ஒரு டிசைனா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இதே மாதிரி நீங்க வந்து கிறிஸ்டல் மணி இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்க இதை வந்து கோக்கலாம். கிறிஸ்டல் மணி வாங்கும் போது இந்த மாதிரி சின்ன சைஸ் இயரிங்ஸா எடுக்கிறீங்கன்னா கிறிஸ்டலும் வந்து குட்டி சைஸா வாங்கிக்கோங்க. பெரிய ரிங் பண்றீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கிறிஸ்டலா வாங்கிக்கோங்க. கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும், இந்த மாதிரி பீட்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான இயரிங்ஸ் ரெடியா